ஒரு சின்ன பையன் டிவி முன்னாடி உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நடுவுல ஒரு விளம்பரம் போறான். அந்த பையனுக்கு செம கடுப்பாகுது. இந்த மாதிரி படத்துக்கு படம் வந்து விளம்பரம் நடுவுல போட்டுட்டே இருக்கான். அவனால அந்த படத்தை பார்க்கவே முடியல. ஒன்ஸ் அந்த விளம்பரத்தை அவன் என்னதான் போடுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப அந்த விளம்பரம் பிடிச்சிட்டு இந்த விளம்பரத்தை இருக்கிற அந்த பாட்டோ இல்லைன்னா அந்த லைன்ஸோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பையன் வேற யாரும் இல்லை, அது நான் தான். ஹாய் கைஸ், நான் குரு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு செம ஆசை. சின்ன ஆசைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஆசை. ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்த நிறைய ஆடு, மில்கா வண்டர் கேக்கு, கோபால் பல்பொடி, அரசன் சோப்பு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டிவி விளம்பரங்கள் நம்ம மனசுக்குள்ளே நிற்கும். ஸோ அதுதான் நம்மளோட அந்த இயர்லி 2K கிட்ஸு, இல்லைன்னா 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட அந்த காலத்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ரொம்பவுமே நாஸ்டாலஜிக்காக இப்போ வரைக்குமே மனசில் நிற்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். நிஜாம் பாக்கு இந்த மாதிரி சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்து வளர்ந்த எனக்கு படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட்டை எனக்கு ஒரு சூப்பராக இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயோ இன்னும் 50 செகண்ட்குள்ளேயோ தான் நல்லா வைப்பாங்க. இப்போ யூடியூபோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி எதில் பார்த்தாலுமே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப நேரம் இருக்காது, செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ ஸ்கிப் ஆட்ல இப்போல்லாம் நீங்கள் ஈஸியாக கொடுத்துருப்பீங்க. அப்போல்லாம் டிவியில் வர அந்த ஆடுக்காக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்து மில்கா வண்டர் கேக்லாம் வாங்குறது, அரசன் சோப் வாங்குறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ எதுக்குடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி டிவி ஆடை சின்ன வயசுலேருந்து பார்த்த எனக்கு டிவி ஆடை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பெரிய சந்தோஷம். இந்த யூனிவர்ஸ்க்கு மிக்க நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். போகலாண்ணா. ஏன்னா எனக்கு டிவி ஆடை வந்து எப்படி எடுக்கிறாங்க, அது எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க அப்படின்னு படம் எடுக்கிறத பற்றி கூட நம்ம எதுலையோ பார்த்துருப்போம். ஆனால் டிவி ஆடை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் டிவி ஆடை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு செம்ம ஆசை. ஸோ அதுக்காக ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து நான் அந்த டிவி அட்வைஸ்மெண்ட்குள்ளே இப்போ நான் உள்ளே போகிறேன். எனக்கு ஒரு கால் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அவர் சொல்கிறாரு, ஃப்ரீ ஆடா நெக்ஸ்ட் வீக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, டிவி ஆடு பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் அதிகமாக பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாவில் வீடியோ பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோ பண்ணுறத நான் இருப்பேன், அந்த அண்ணாவும் இருப்பார். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அது டிவி ஆட் பண்ணுறது. சூப்பர். அந்த அண்ணாவுக்கு முக்கியமாக நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அண்ணாவால் தான் நான் உள்ளே போகிறேன். ஸோ அந்த அண்ணா பேர் ஆஷிக் பீட்டர் அப்படின்ற ஒரு அண்ணா, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற அண்ணா. நீங்களும் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காமெடி வீடியோஸ்லாம் போடுவார். அண்ணாவோட மூலியமாக தான் நான் வந்து உள்ளே போகிறேன். ஸோ அந்த அண்ணாக்கு முக்கியமாக இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஷூட்டிங் இதெல்லாம் ரெடி ஆகிட்டு ஷூட்டிங்னால அவ்வளோதான் ஜாலி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்குள்ளே போகிறோம். செம்மையாக இருந்துச்சு. நான் அப்போ தான் முதல்ல ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் உள்ள ரொம்ப கிட்டக்க போகிறேன். தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப கிட்டக்க போய் எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக கவனிக்கிறேன். இதுக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் அந்த அண்ணாக்கு தான். ஏன்னா எல்லாமே இந்த மொத்த வீடியோவுமே அந்த அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற வீடியோவாகவும், நான் எப்படி அந்த ஆடுக்குள்ளே போயிருக்கணும் அப்படின்றது தான். நான் வந்து நான் இந்த ஆடுக்குள்ளே நான் எதுக்கு போகிறேன்னா, நான் இதில் போய் பிடிஎஸ், அதாவது அவங்க எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றது விளாக் எடுக்கவும், அடுத்து என்னோட விளாக் எடுக்கிறேன்ல அதுக்கும், அடுத்து நான் வந்து ஒரு அப்ரெண்டிஸ், அப்புறமா ஒரு அசிஸ்டன்ட் ஏரியாவும் ஒர்க் பண்ணேன். இல்லை அது ரொம்ப லாஸ்ட்டாக எப்படியெல்லாம் போகிறது, கற்றுக்கிறது, இன்டென்ட் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறேன். ஸோ உள்ளே போனால் பரபரப்பாக இருக்குது. எல்லாம் அந்த அண்ணா உள்ளே வராங்க, வந்து ஹாய் வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறேன். அந்த ஹவுஸ் வந்து அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஹவுஸ். அந்த ஹவுஸ் வந்து ரொம்ப பெரிய வீடு, ஒரு பெரிய பங்களா வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், பார்த்தா இவங்க வந்து அன்றைக்கி ஏசி ஆடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஏசி ஆடுக்கான டிவி கேம்பெயின் ஒன்று சொல்லுவாங்க, ஆட் கேம்பெயின் ஒன்று. ஸோ அதுதான். ஸோ நாங்கள் முதல்ல எடுக்கிறோம். அந்த பிராண்ட் பேர் சொல்லமான்னு கூட தெரில. ஸோ சொல்கிறேன், டார்லிங் ஏசி அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ டார்லிங் பிராண்டுக்கு தான் நாங்கள் எடுக்க போனோம். செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போகிறோம், பரபரப்பான இது ஸ்பாட்டு, செம்ம சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா பெருசாக நான் அந்த வரைக்கும் அந்த கேமராவில் சினிமாவில் அந்த சினிமா படம் எடுக்கிற கேமரா, சும்மா நம்ம நார்மல் கேமராவோ நான் வந்து வேற எங்கேயோ யூஸ் பண்ணுற குட்டி கேமராவோ இல்லை, பெரிய கேமரா. அந்த கேமராவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 5 பேர் சுற்றி நிற்கிறாங்க. அந்த லென்ஸு மாற்றுறதுக்கு, ஒருத்தவங்க அதை நோட் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்க அதை தள்ளுறதுக்கு, 2 பேர் 3 பேர் தள்ளுறதுக்கு. அது பெரிய கேமரா. உங்களுக்கு அது வீடியோவில் காமிக்கிறேன், அது பெரிய கேமரா. ஸோ
அதை தள்ளுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்து அதுக்கு ஒரு டேரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், ஒரு ஸ்பாட் எடிட்டரு, அவரும் தான் அங்கே அவர் பெரிய எடிட்டர், ஒரு ஏடி அண்ணா கியூ கொடுக்கறது. அப்புறம் ஒரு ஹீரோயின் மேமு, ஒரு ஹீரோ சார். ஆக்சுவலாக ஹீரோயின் கிடையாது, ஆர்டிஸ்ட். அவங்க ஆர்டிஸ்ட், ஏன்னா படத்தில் வர மாதிரி இல்லைல்ல, ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வர்றது, அதாவது இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியை பற்றி, ஏசி வந்து பழசாயிடுச்சு, புதுசு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பிராண்டோட பேரை சொல்லி நாங்கள் சொல்கிறது தான் இந்த ஆடு. ஸோ ஒரு டிவி ஆடு, அந்த டிவி ஆடுக்கு நாங்கள் போய் பண்ணுறோம். செம்ம சந்தோஷம் அன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ என்னென்னா இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் அப்படியே காலையிலேயே அவ்வளோ ஷார்ப்பாக கிளம்பி அந்த இடத்துக்கு போய் எக்கச்சக்கமான பேர். ஒரு டிவி ஆடு நம்ம ஒரு 2 பேரோ 3 பேரோ தான் நீங்கள் ஆக்சுவலாக டிவியில் பார்ப்பீங்க. அந்த ஆடில் ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிற மாதிரியோ எதாவது பண்ணுற முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 50லேருந்து 100 பேர் வேலை செய்வாங்க. அன்றைக்கி அப்படி தான் பெரிய ஒரு கேரவேன் வந்துச்சு. அடுத்து அந்த பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இது, அந்த கேரவேனு, அப்புறமா ப்ரொடக்ஷன் டீமு எல்லாருமே அங்கே சூப்பராக வேலை செஞ்சாங்க. அங்கே பார்க்கணுமே, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும், அந்த அதாவது டேரக்டர்லேருந்து அதுக்கு கீழே கடைசியில் யார் இருக்காங்களோ அந்த ஒரு ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டீம், நிறைய பேர், அசிஸ்டன்ட் டேரக்டர் அண்ணா எல்லாருமே. நான் முதல்ல வந்து ஒரு பெரிய செட்டுக்குள்ளே போகிறேன். ஆக்சுவலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செட்டுக்குள்ளே போகிறேன்னா எனக்கு ஒரு குட்டி பயம் இருந்தது. ஐயோ யாரும் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. இந்த அண்ணா தான் சொன்னார், யாரும் சொல்ல மாட்டாங்கடா, இது நம்மளோட இதுதான், நம்மளோட ஷூட் தான், பெருசாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம சந்தோஷம். அந்த அண்ணாக்கு முதல்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, அப்புறம் அந்த அண்ணாவும் கஷ்டப்பட்டு மேலே வந்தார். அவருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அடுத்து நான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்து அவங்களோட ஃபோன் கொடுத்து எடுக்க சொன்னாங்க. நான் பிடிஎஸ் விளாக்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே நம்மளுக்கும் விளாக்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு அப்படியே சைடில் கிளிப்பாக போடுறேன், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் டேரக்டர் அண்ணாவோட பேசினேன், அடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் அண்ணாவோட பேசினேன், கேமராமேன் அண்ணா, எடிட்டர் அண்ணா அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவங்க எடுப்பாங்க. ஆனால் ஒரு சீனு நீங்கள் ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 20 செகண்ட் 30 செகண்டு, மிரிஞ்சு போனால் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் பார்ப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அன்னைக்கு அந்த 1 நிமிஷம் ஆடை வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 நாள் ஆயிடுச்சு, 1.5 நாள் கிட்ட கூட சொல்லலாம். ஏன்னா காலையில் 10 மணிக்கு அங்கே போயிட்டோம், காலைல 10 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் 2 மணி நைட்டு தான் முடியுது. 2 மணிக்கு முடியுது. நைட்டு கரெக்டாக ஒரு டீயும் ஒரு மில்கி பிஸ்கட்டும் கொடுக்குறாங்க. அதோட சாப்பிட்டு முடிக்கிறோம். அங்கே ஷூட் முடியுது, எல்லாரும் கிளாப் தட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அங்கேருந்து கிளம்புறோம். ஷூட்டு நைட்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ 2-3 ஷூட் சேர்ந்து எடுக்கிறோம், சூப்பராக இருக்குது. ஸோ டேரக்டர் உட்கார வேண்டிய இடத்துல நான் உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி தான் மானிட்டேன். செட்டு இப்போ நான் நடுவில் காலையில் போயிட்டு நல்லா வீடியோலாம் எடுக்கிறேன். பயங்கரமாக வேலை செய்கிறாங்க எல்லாரும். ஒவ்வொன்றும் அப்படியே செட்டு மாற்றுறது. ஆக்சுவலாக இதுவும் சினிமா, கிட்டத்தட்ட அப்படியே சினிமா தான். இதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்னால சின்னதானால இது பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லைட்னிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த லைட்னிங்கெல்லாம் அப்பப்போ மாற்றுறது, இந்த செட்டு மாற்றுறது, இந்த பின்னாடி பிளாக் ஸ்க்ரீன் போடுறது, ஒயிட் ஸ்க்ரீன் போடுறது, அந்த லைட் வெளிச்சம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது, பின்னாடி ஒவ்வொன்றும் டீட்டெயிலிங்லாம் செம்மையாக பண்ணாங்க. ரொம்ப மெனக்கெட்டு ஒரு ஆட் பண்ணுறாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஒரு டிவியில் ஆட் வந்தாலே டக்குன்னு ஸ்கிப் பண்ணுறோம். ஆனால் அந்த டிவி ஆடுக்கு பின்னாடி ஒரு 50-100 பேரோட உழைப்பு, எவ்வளோ காசு, கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் ருபீஸ் அன்றைக்கி வந்து செலவாச்சு. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ என்ன தான் எவ்வளோ செலவானாலும் அங்கே போடுற எஃபர்ட் இருக்காங்களா, அங்கே குட்டின்னு போடுறவங்க எஃபர்ட், சும்மா ஒரு டேபிளை தூக்கி வைக்கிறது கூட அங்கே இருக்கிறவங்க ஆள் தான். சும்மா டப்புன்னு செய்யணும். அங்கே டேரக்டர் சொல்லுவாங்க, அடுத்து இங்கே வைங்க அப்படின்னோடனே ஷார்ட்டுக்கு அடுத்த மாதிரி கேமரா மாற்றணும். கேமராலாம் சும்மா ஒரு கையில் நம்ம ஃபோனை தூக்குற மாதிரிலாம் தூக்க முடியாது. 2-3 பேர் நல்லா கேமரா, அதுக்கு கீழே ஒரு இது இருக்கும், லேடரா ரேலின்னு சொல்லுவாங்க, அதில் தான் கேமரா பொறுமையாக இப்படி நவுத்துவாங்க. அதெல்லாம் சும்மா செம்மையாக இருந்துச்சு. அந்த அப்படியே இப்படி நவுத்துறது, வெயிட் தெரியுமா, நம்ம எங்கேயாவது போய் இடிச்சிருவோமா. நான் வேற வீடியோ எடுக்கிறதுக்காக கிட்ட போவேன். ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை. ஏன்னா நான் விளாக் வந்துட்டாலே நம்ம குருவாச்சு, நம்ம கலக்கணும்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டையும் போய்கிட்டு எடுப்பேன். எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வேலை செய்கிற அக்காவாக இருக்கட்டும், கடைசியாக வேலை செய்கிற அண்ணாவாக இருக்கட்டும், டேரக்டர் அண்ணா, எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அண்ணா, எல்லாருமே பக்கா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எனக்கு எல்லாருமே ஃப்ரேமில் காமிக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதனால் மேக்கப் மேன், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே குட்டி இதுதான்
ஒரு சின்னதாக நீங்கள் வந்து நீங்கள் சினிமா இதில் பார்க்குறதுல வந்து ஒரு புகை போடுவாங்க. அது ஆக்சுவலாக வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப சாஃப்ட்னா தெரியும். அந்த சாஃப்ட்னுக்கு பின்னாடி சாம்பிராணி புகை போடுவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அடுத்து நீங்கள் கொஞ்சம் இது வந்து ஏசி ஆடா கொஞ்சம் வேர்வையாக இருக்குன்றதுக்காக 3 ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அவங்களுக்கு மேக்கப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே, இந்த வேர்வை எப்படி வரதுக்கு அப்படின்றது இது எல்லாம் கொஞ்சம் இருக்கும். வாட்டர் ஸ்ப்ரே கொஞ்சம் அக்யூரேட்டாக அடிக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ஏசி நாங்கள் போடலை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஏசியே இருக்காது. அது எப்படி அதெல்லாம் எடிட்டிங்கில் பண்ணி அதெல்லாம் காமிக்கிறாங்க. தனித்தனியாக எடுத்து கிட்டத்தட்ட அதான் 1.5 நாளா 1.25 நாளாக ஆயிடுச்சு. அடுத்த நாள் 2 மணிக்கு தான் முடிஞ்சுது. காலைல 10 மணி, அடுத்த நாள் விடிய காலையில் 2 மணிக்கு தான் முடிஞ்சுது ஆடு. ஸோ காலையில் போனதுக்கு அப்படியே ஜாலியாக நம்ம ஒரு ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு அப்புறம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து யாருமே உட்காரல, டேரக்டர் கூட உட்காரல. அங்கே போய் கரெக்ஷன் சொல்கிறது, எக்ஸ்பிரஷன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அவர் உட்காந்து அந்த மானிட்டரில் பார்க்கறதுக்காக தான் உட்காராங்க. மற்றபடி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ காலில் வெந்நீர் ஊற்றுற மாதிரி ஓடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாரும். அவங்களோட டெடிகேஷன் பாருங்களேன். சினிமா ஒரு சின்ன டிவி ஆடுன்றதுக்காக சும்மாலாம் இல்லை, அதுக்கு பின்னாடியோட உழைப்பு எல்லாமே இருக்குது. எல்லாருமே நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடு வந்து இருக்கும், எல்லா மூலையிலையும் ஆள் இருப்பாங்க. உட்காந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், கேமரா லென்ஸ் மாத்திரங்களா இருக்கட்டும், அக்யூரேட்டாக பார்க்குறது, அடுத்து இன்னும் லைட்டிங் வேணும், ஸ்பாட் எடிட்ரு, அடுத்து அது கரெக்டாக கேட்குறது, இன்னும் மியூசிக் போடலாம் அப்படின்றது. ஆக்சுவலாக நான் ப்ரீ ப்ரொடக்ட் இதில் மட்டும் தான், அந்த ஷூட்டிங்கில் தான் இருந்தேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நடந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த ஆடு டிவிலே வந்திருக்கும், இந்த யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் அதை போய் கூட பார்க்கலாம். ஸோ அந்த நேரம் வந்து முடிஞ்சே போயிருக்கும். ஸோ அவ்வளோதான். போயிட்டு அப்புறம் காலையில் நாங்கள் வீட்டில் எங்கே சாப்பிட்டு போயிட்டேன். அது மதியானம் வந்து அங்கே போய் சாப்பிட்றோம். ஸோ மதியானம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து கொஞ்ச நேரம் தான். மதியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக எல்லோரும் டயர்டாவாங்க. நம்ம ஆஃபீஸ்லாம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் டயர்டாவாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் டயர்டெல்லாம் ஆகலை. எல்லாருமே செட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து இங்கே இருக்கிறத எடுத்து அங்கே போடுறது அமைதியாகவே நீங்கள் பார்க்க முடியாது எல்லாருக்கும். ஆனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த வேலையை முடிச்சாகணும் இன்னைக்கு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் 1 மணி நேரம் லேட் பண்ணாலுமே அந்த ப்ரொடக்ஷனுக்கான இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே இன்னும் செலவாகும். அதுவும் 1000 ரூபா 2000 ரூபாலாம் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 சொல்லி. ஏன்னா இந்த லைட்டு, கரண்ட் பில்லு, வாடகை எல்லாமே அதிகமாகும். அந்த ஷூட்டிங் ஹவுஸ்க்கே அவ்வளோ ரெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அது என்ன சொல்லுவாங்க, டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு வண்டியில் வடிவில் நான் ஏறுவார் பார்த்தீங்களா, அதில் எல்லா ப்ரொடக்ஷனுக்கான இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சில விஷயம், கேரவன் எல்லாமே. ஸோ லேட்லாம் பண்ண முடியாது, கடன் போனோம். ஸோ அடுத்தடுத்து எல்லாத்தையும் யாரை கட்டுறாங்க, ஒரு ஆடை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அக்கா, அடுத்து ஒரு அண்ணனை வச்சு எடுக்கிறாங்க. ஆங்கிள் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு இடத்துல கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது ரீடேக் எப்படி எடுக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறது, கஷ்டன்றது இல்லை, எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரீம். அது நல்லபடியாக வந்துருமே அப்படின்னு சொல்றதுக்காக மெனக்கெட்டு எஃபர்ட் அதிகமாக போட்டு சூப்பராக எடுக்கிறாங்க. மதியானத்துக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஆட் எடுக்கிறாங்க. அடுத்து சாயந்தரம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எடுக்கிறோம் மதியானம். அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2 ஷூட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு நைட் ஆயிடுச்சு. அப்போ பரோட்டா அதெல்லாம் வச்சு சாப்பிட்றோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் ஃபுட்டு எல்லாமே சூப்பரு, செம்மையாக இருந்துச்சு. அங்கே ஹெல்ப் பண்ணுற அந்த அண்ணா, அந்த ப்ரொடக்ஷன் டீம், அந்த சாப்பாடு கொடுக்குற அண்ணா வந்து ரொம்ப எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன வேணும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. என்னால் எடுத்து சாப்பிட்டதே சாப்பிட முடியல. என்னால் அவங்க அதிகமாக கொடுத்தாங்க, என்னால் தான் சாப்பிட முடியல. எனக்கு ஏன்னா வயது ரொம்ப ஒத்துக்காது. நான் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றேன். அதனால் பார்த்தாலே தெரியுதா, ரொம்ப ஒரு மாதிரி. எனக்கு அதுக்காக ரொம்ப எல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் அவங்க நிறையா தான் கொடுத்தாங்க. நல்லா கொஞ்சம் நிறைய சாப்பிட்றவனா தான் சாப்பிட்ருப்பேன். ஆனால் எனக்கு போன வரைக்கும் என்னென்னா, நான் சும்மா போகக்கூடாது, சும்மா சுற்றி பார்க்கவோ இல்லைன்னா வேறு ஏதோ நான் வெளியாள் மாதிரியே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நான் வந்து அதை கற்றுக்கணும். ஏன்னா நான் சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் எதாவது பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதெல்லாமே எனக்கு வந்து நான் போய் கற்றுக்கணும், பயங்கரமாக கற்றுக்கணும். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும். அவங்க எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணா தான் சொல்கிறது. இவர் லைன் ப்ரொடியூசர், இவர் கேமராமேன், இவர் ஸ்பாட் எடிட்டர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணுறாங்க, நான் அவங்கள்ட்ட இன்ட்ரோ ஆகுறேன். ஸோ நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், சினிமானா இவ்வளோதான், இந்த ரவுண்டுகள் முடிஞ்சிடும். ஆனால் சினிமா வந்து பெருசு. அது ஒன்றும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணி அதை எடுத்து அதை முடித்து அதை எடிட் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாக வருது, அவ்வளோதான். ஆனால் அது எவ்வளோ பெருசு தெரியுமா?
கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து செலவு அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒன்றரை நாளைக்கு மட்டும். ஸோ நைட்டு முடியுது. சரி நைட்டு முடிஞ்சிடும், 10 மணிக்கு மேலே முடிஞ்சிடும்னா இல்லை. அதுக்கப்புறம் நைட் ஷூட் போகுது. நைட்டு பயங்கரமாக எடுக்கிறாங்க, லைட்லாம் செம்மையாக வச்சு எடுக்கிறாங்க. அடுத்து போலீஸ் சீனு. அந்த போலீஸ் சீனுக்கு போலீஸோட வண்டிக்கு அந்த கலர் லைட்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க, அவங்கள வச்சு வீடியோ. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கணும்லாம் இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து நல்லா கற்றுக்கணும், எப்படி எடுக்கிறாங்க, மானிட்டர் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, எப்படி ஒன்று டீட்டெயிலாக அந்த இதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனு. இப்போ நான் தெரியுவேன், மைக் தெரியும், சட்டை பேண்ட்டு தெரியும், இங்கே ஒரு லைட் இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் தெரியுது, இதெல்லாம். இன்னும் நீங்கள் சினிமா என்ன விளம்பரத்துலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்கும், கிராஃப்டாக இருக்கும், அலாரமாக இருக்கும், டேபிள், ஃபோனு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஈச் ஃப்ரேம் வந்து செம்மையாக இருக்கும். அந்த லைட்டிங் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். இது நான் உங்கள்கிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நான் ஒரு இது போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன்லாம் இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரியாதவங்க கூட நிறைய பேர் சொன்னீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ அது முதல்ல நான் போய் ஒரு ஏடியாக, ஆக்சுவலாக ஒரு ஏடி, ஒரு இன்டர்ன், ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணது. ஸோ என்னோட ஃப்யூச்சர் ட்ரீம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு. அது போக போக உங்களோட இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், அதில் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து என்னோட ஆசை பெருசு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து கற்றுக்கிறேன். இப்போ நான் இந்த கற்றுக்கிறத நீங்களும் கற்றுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாலையும் சரி, என்ன மாதிரி பசங்களாக இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ் பையனோட ஆசை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது சினிமாக்குள்ளே போகணும், ஷூட்டிங் ஒன்று டேரக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும், ஏதாவது இருக்கட்டும், காமெடியனாக ஆகட்டும், இல்லை சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகணும், நான் சினிமாக்குள்ளே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்து சென்னையில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊரில் ஃபோனில் வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ அது வந்து எப்படின்னா, நீங்கள் அதை உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க சூப்பராக. அதை பார்த்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அவங்க உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் நோட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நீங்கள் போங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறப்ப, ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறப்ப, நான் ஒரு சின்ன வீடியோ எடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். கரெக்ட் தான். ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு மொக்க வீடியோ எடுப்பேன். நான் எப்போ ஆரம்பிச்சேன்னா, நான் கரெக்டாக 10th 9thலையோ 8thலையோ ஸ்டார்ட் பண்ணேன். டப் மேஷன் ஒன்று வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ ஆரம்பித்து அதுக்கப்புறம் நடுவில் ரொம்ப நான் கண்டினியூஸாக போட்டு பெரிய செலிப்ரிட்டிலாம் கிடையாது, மொக்கையாக வீடியோ போடுவேன். மொக்கையாக போட்டு அப்புறம் அப்படியே வந்து அப்படியே ஸ்கூல் டைமில் போச்சு, காலேஜ் டைமு. ஏன்னா கொரோனா பேட்சுக்கு அப்புறம் தான் நிறையா ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் அப்படிலாம் போய் இப்போ வேலைக்கு போகிற டைம் வரைக்கும் சும்மா அப்படியே வீடியோ ஏதோ ஒன்று போடுறது. கலாய்க்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தட்டி விடுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். சினிமாவில் மட்டும் இல்லை சொல்கிறேன், சினிமாவில் ஜெயிச்சா மட்டும் தான் ஸ்டார்னு கிடையாது. நீங்கள் எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், இன்னொரு பிளம்பராக இருக்கலாம், வேறு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், என்னோட படிப்பில் நம்ம டாப் கிளாஸ் வரலாம், ஒரு மக்கு பையனாக இருக்கலாம். மக்கு பையன்லாம் சொல்ல, ஏன்னா நானே மக்கு தான். ஒரு நிமிஷம் இருக்கலாம். காலேஜ் செம் ஸ்டடீஸ் இதில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் வந்து சின்னதாக பண்ணாலுமே அது தொடர்ந்து பண்ணுங்கள், அவ்வளோதான் முக்கியம். ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே இது பயங்கரமாக ஜெயிக்கலாம். நம்ம தான் நம்பணும். நம்மளை நம்புறதுக்கு நம்மளே இல்லைன்னா வேறு யாரும் நம்ப மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும், அவ்வளோதான் முக்கியம். ஸோ அப்படி பண்ணி தான் நான் இந்த டிவி ஆட்குள்ளே வந்தேன். ஸோ ஸ்டார்டிங்லலாம் அந்த மாதிரி இந்த அண்ணாவை எப்படி பார்த்தேன்னா, ஒரு வீடியோ நான் பண்ணி அப்போ ஒரு இதில் போய் பிரச்சனை ஆகி தான் நான் போய் இந்த அண்ணாவை பார்த்தேன். ஸோ இதெல்லாமே ஒரு கனெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இப்போ தான் கற்றுக்கிறேன், ஒரு விஷயமா கற்றுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் எனக்கு ஆசை. நிறைய இடத்துக்கு போகணும், இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு வரணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும், பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆசை. சினிமாவில் இன்னும் லெவலில் வரணும். இது அட்வர்டைஸ்மெண்ட். இன்னும் சினிமாலாம் இருக்குது, சினிமாலாம் இன்னும் உள்ளே போகணும். இன்னும் சீரியல் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலாக பண்ணிட்டோம். அப்போ அந்த பாக்ஸில் டிக் ஆகிடுச்சு. இன்னும் வெப் சீரிஸ் இருக்குது, வெர்டிக்கல் சீரிஸ்னு ஒன்று வருது, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. மூவி இருக்குது, அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகலாம், ஹீரோ ஆகலாம், ஆர்டிஸ்ட் ஆகலாம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து நம்மளை நம்பணும். ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தேங்க்யூ.